إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இன்றைய வகுப்பில் முதலாவதாக நாம் பார்க்க போவது இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுருக்கமான வாழ்க்கை வரலாறு என்ற இந்த தொடரில் நாம் ஹிஜ்ரி 5வது வருடத்தின் நிகழ்வுகள் இன்று நாம் பார்க்க போவது ஹிஜ்ரி 5வது வருடத்தின் நிகழ்வுகள். நாம் சென்ற வகுப்பில் ஹிஜ்ரி 4வது வருடத்தின் நிகழ்வுகளை நாம் படித்தோம். ஹிஜ்ரி 5வது வருடத்தின் 13 நிகழ்வுகளை நாம் இன்று பார்ப்போம். ஹிஜ்ரி 5வது வருடத்தின் 13 நிகழ்வுகள். இதில் முதலாவதாக நாம் பார்ப்போம், ஹிஜ்ரி 5வது வருடம் ரபியுல் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையோடு தூமத்துல் ஜந்தல் என்ற அந்த பகுதிக்கு சென்றார்கள். தூமத்துல் ஜந்தல் என்பது ஒரு ஷாமுக்கு மிக அண்மையிலே அது இருந்தது. அந்த இடம் அதற்கும் திமிஷ்க் என்பது உங்களுக்கு தெரியும், இன்றைய அந்த சிரியாவினுடைய தலைநகரம். அதற்கும் ஒரு 5 இரவுகள் 5 நாட்களுடைய ஒரு பயணத் தொலைவு தான் இருந்தது. அதே போன்று அதற்கும் மதீனாவுக்கும் மத்தியில் சுமார் ஒரு 15 அல்லது 16 நாட்களுடைய பயணத் தொலைவு இருந்தது. எனவே இந்த இடம், இந்த இடத்தை நோக்கி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையெடுத்து ஏன் சென்றார்கள் என்றால், இங்கு இருந்தவர்கள் அதாவது வழிப்பறி கொள்ளை செய்யக்கூடியவர்களாக, வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று அவர்கள் இன்னும் பலவிதமாக அநியாயங்களை, அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விடக்கூடியவர்களாகவும், அந்த வணிக கூட்டங்கள், அந்த வியாபார கூட்டங்களுக்கு இடையூறு. அதே போன்று இவர்கள் மதீனாவை தாக்குவதற்கு இவர்கள் ஒரு படை தயாராகிறது, இவர்கள் தங்களோடு உள்ளவர்களை சேர்த்து மதீனாவை இவர்கள் தாக்குவதற்கு தயாராகின்றார்கள் என்ற செய்தி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த செய்தி எட்டுகிறது. எனவே மதீனாவில் சிபா இப்னு உர்ஃபுகா அல் கிஃபாரி என்ற தோழரை அவர்களை பொறுப்பாக நியமித்துவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1000 வீரர்களோடு அந்த தூமத்துல் ஜந்தலை நோக்கி அவர்கள் புறப்பட்டார்கள். அவர்கள் அதாவது இரவில் பயணிப்பதாகவும் பகலில் மறைந்திருப்பதாகவும் தான், இவ்வாறு தான் இவர்கள் பயணித்தார்கள். இவர்களுக்கு இதில் பனி உதுரா என்ற அந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் அந்த பயணத்துக்கு பயண வழிகாட்டியாக ஒருவர் இருந்தார், அந்த பாதையை அறிவிக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக. எனவே இவர்கள் அந்த தூமத்துல் ஜந்தலை நெருங்கியவுடன் அங்கு தாக்குதல் நடத்தினாலும் அவர்கள் என்ன செய்தார்கள், அங்கிருந்து தப்பி அவர்கள் ஓடிவிட்டார்கள். அவர்களுடைய கால்நடைகள்,
ஏனையவைகளை கைப்பற்றினார்கள். அவர்களை அங்கு பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் தப்பி ஓடினார்கள். சிலர்கள் எதிர்த்து போரிட்டவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு பல நாட்கள் தங்கியிருந்து அதன் பிறகு என்ன செய்தார்கள்? மதீனாவுக்கு திரும்பினார்கள் என்பது இந்த ஹிஜ்ரி 5வது வருடத்தினுடைய முதல் நிகழ்வாக இந்த தூமத்துல் ஜந்தலுடைய போர் இருக்கிறது. அதே போன்று அதில் 2வது நிகழ்வாக நாம் பார்ப்போம். ஹிஜ்ரி 5வது வருடத்தின் 2வது நிகழ்வு, அதாவது முஸைனா என்ற ஒரு தூது குழு அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறது. முஸைனா என்று சொல்லக்கூடிய ஒரு தூது குழு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். இவர்கள் சுமார் இவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரையில், இவர்களுடைய எண்ணிக்கை சம்பந்தமாக நாம் பார்ப்போமாக இருந்தால், வஃப்து முஸைனா இவங்க ரசூலுல்லாஹ்கிட்ட வந்தாங்க. ஒரு ஒரு 400 பேரை கொண்டவர்கள். அந்த முஸைனா என்ற கோத்திரத்திலிருந்து ஒரு ஒரு 400 பேர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் இவர்கள் வந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் திரும்பி செல்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பயணத்துக்கு தேவையானதை ஏற்பாடு செய்து கொடுக்குமாறு சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னிடம் அந்த பேரித்த பழங்கள் தான் இருக்கிறது. அப்ப அதிலிருந்து அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு தன்னிடம் இருந்த அந்த பேரித்த பழங்கள் அவர்களுக்கு வழங்கி வைத்தார்கள் என்ற செய்திகளை நாம் இதிலே பார்க்கிறோம். இதில் நாம் பார்க்கக்கூடிய 2வது நிகழ்வு. 2வது நிகழ்வாக நாம் இதை பார்க்கிறோம். அப்ப எனவே இந்த நிகழ்வை தொடர்ந்து இந்த முஸைனா என்பவர்கள், அதே நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ரஜப் மாதம், அதாவது ஹிஜ்ரி 5 ரஜப் மாதம் இவர்கள் வந்தார்கள் என்ற ஒரு கருத்தும் இதிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்ததாக நாம் இதிலே பார்ப்போம். இதில் உள்ள நிகழ்வுகள்ல 3வது நிகழ்வு, இதே வருடத்தில் சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் மரணிக்கிறார்கள். சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் மரணிக்கிறார்கள். அப்ப இவங்களுடைய மௌத்து எப்போது நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதே அந்த ரஜப்ல தான் நடக்குது. ஹிஜ்ரி 5 ரஜப் மாதம் தான் அது நடக்கிறது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனாலும் இதில் இன்னொரு கருத்து என்ன இதில் சொல்லப்படுகிறது என்றால், இவங்க தூமத்துல் ஜந்தல்ல அல்லாஹ்வுடைய தூதரோடு போருக்காக இவங்க சென்றிருந்தாங்க. அப்படி சென்றிருக்கும் போதுதான் இவங்களோட தாயார் மரணித்தார்கள். அப்படின்னா தூமத்துல் ஜந்தலுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் புறப்பட்டு சென்றது ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் புறப்பட்டு சென்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த 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 காலப்பகுதிக்குள் தான் அவங்க என்ன செய்யறாங்க? அவர்கள் மரணிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த நிகழ்வையும் இதில் என்ன செய்வார்கள்? குறிப்பிடுவார்கள். திர்மிதியுடைய ஒரு ரிவாயத்தில் நாங்கள் பார்க்கலாம். சயீத் பின் முஸையப் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய ரிவாயத்துல ரசூலுல்லாஹ் அவங்க மரணித்து ஒரு மாத காலத்துக்கு பிறகு அவங்களோட கபருக்கு அவர்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வும் தூமத்துல் ஜந்தல் என்ற போருக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் புறப்பட்டு சென்றிருந்தார்கள். எனவே அதற்கு பிறகு தான் என்ன செய்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சுமார் ஒரு மாத காலத்துக்கு பிறகுதான் அவர்களுக்காக தொழுகை நடத்தினார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? இந்த ஹிஜ்ரி 5 நிகழ்வுகளில் 3வது நிகழ்வாக நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்ற அருமை சகோதரர்களே, ஹிஜ்ரி 5வது வருடம் 4வது நிகழ்வாக, அதாவது பனுல் முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய அந்த போர், அந்த பனுல் முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய அந்த போர் என்ன செய்கிறது? அது நடந்தது. இப்ப இந்த கஸ்வது பனுல் முஸ்தலிக் என்பதை பொறுத்தவரையில இது சரியான கருத்து அறிஞர்கள் மத்தியில் இது எப்போது நிகழ்ந்தது என்பதில் கருத்து வேறுபாடு வரலாற்று ஆசிரியர்கள் மத்தியில் இருக்கிறது.
இது வந்து ஷாபான் மாதத்தில் நிகழ்ந்தது என்பதுதான் ஒரு சரியான கருத்தாக இருக்கிறது. இந்த கருத்தை இமாம் ஸஹாபி, இமாம் இப்னுல் கையம், இமாம் இப்னு கசீர், இமாம் இப்னு ஹஜர் போன்றவர்கள் இந்த கருத்தை தான் இதிலே ஆதரிக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த போரில் தான் அதாவது நாங்கள் பார்க்கிறோம், இந்த பனுல் முஸ்தலக் போர் என்பது பல நிகழ்வுகளை கொண்டதாக இந்த போர் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். பலவிதமான நிகழ்வுகளை கொண்ட ஒரு போராக இந்த போர் இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இந்த போரை பொறுத்தவரை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த போரை ஒட்டி தான் நாங்கள் பார்க்கிறோம், இந்த ஹஸ்ரத் பனுல் முஸ்தலக் என்ற இந்த போரை தொடர்ந்து தான் நீங்க பார்க்கலாம். அதாவது இதில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த அவதூறு சொல்லக்கூடிய செய்தி அதை பின்னால இதில் கொண்டு வருகிறார். அதே போன்று இதில் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ற முனாஃபிக்குடைய பல நெருக்கடிகளை முஸ்லிம்கள் சந்தித்தார்கள் என்று பல விஷயங்கள் அதில் பார்க்கலாம். அப்ப இதில் வந்து 4வது நிகழ்வாக இந்த கஸ்வத்து பனுல் முஸ்தலிக் என்ற இந்த போர் இதிலே குறிப்பிடப்படுகிறது. 5வதாக இந்த இதில் நடந்த இன்னொரு நிகழ்வு தான் ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்க, ஜுவேரியா பின்த் அல் ஹாரிஸ் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஒருவராக பின்னர் ரசூலுல்லாஹ் திருமணம் செய்தாங்க. அவர்கள் வந்து என்ன செய்யப்பட்டாங்க, அவர்கள் ரசூலுல்லாஹ் விடுதலை செஞ்சு அவங்கள திருமணம் முடித்தாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அவர்களும் அதில் கைதியாக பிடிபட்டிருந்தார்கள். அவர்களை ரசூலுல்லாஹ் விடுதலை செய்து திருமணம் முடித்தார்கள். அதன் மூலம் அவங்களோட அந்த கோத்திரத்துக்கு அதில் உள்ளவர்கள் எல்லாம் சஹாபாக்கள் விடுதலை செஞ்சாங்க என்ற ஒரு செய்தியை வரலாற்று நாங்கள் அதில் பார்க்கிறோம். அதே போன்று இந்த வருடத்தினுடைய 6வது நிகழ்வாகத்தான் எந்த நிகழ்வு இருக்கிறது என்று சொன்னால், அதாவது இந்த ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்திலே அவதூறு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு, அந்த போரிலிருந்து திரும்பும் போதுதான் இந்த நிகழ்வு. அதாவது அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவன் என்ன செய்கிறான், இந்த அவதூறை அவன் என்ன செய்கிறான், அவன் பரப்புகிறான். இந்த அவதூறை அவன் என்ன செய்கிறான், அவன் பரப்புகிறான் என்பதை பார்க்கிறோம். அப்ப எனவே இது ஒரு பெரும் நெருக்கடியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் ஏற்படுத்திய ஒரு கவலைக்குரிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நாங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். எனவே இதில் சில நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள், அறியாமல் இதிலே சிக்கிக் கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இதில் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ப அந்த முனாஃபிக் நயவஞ்சகன் தான் என்ன செய்தான், ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கை அவன் இதிலே ஆற்றினான். இப்படி மோசமாக அந்த அவதூறை ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்திலே இட்டுக்கட்டுவதில் அவன் என்ன செய்தான், ஒரு மோசமாக, அதாவது இதில் நீங்க தொடர்படுத்தப்பட்ட சஹாபி இருந்தீங்கன்னா சஃபான் பின் முஅத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோடு தொடர்படுத்தி இவ்வாறு அவதூறு பேசப்பட்டது, சொல்லப்பட்டது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எனவே இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் இந்த நிகழ்வில் மிகவும் அல்லாஹுடைய தூதர் அவருடைய உள்ளம், அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹுடைய தூதர் அவருடைய பெற்றோரின் வீட்டுக்கு செல்லுமாறு பணிக்கிறார்கள். இவ்வாறு சுமார் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு மாதத்துக்கு மேலாக இந்த நிலை நீடிக்கிறது. அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா என்ன செய்தான், அந்த சூரத்து நூர் என்ற அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் அந்த வசனங்கள், அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தூய்மையான பெண், ஒரு பரிசுத்தமான பெண் என்பதற்குரிய அந்த வசனங்களை அல்லாஹு தஆலா என்ன செய்தான், அருளினான் என்பதை பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூட எப்படி அவங்க நினைக்கிறாங்கடா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவின் மூலமாகவாவது நான் ஒரு தூய்மையானவள் என்ற அந்த செய்தி வராதா என்று அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா ஓதப்படக்கூடிய வஹையாகவே என்ன செய்தான், நான் ஒரு தூய்மையான பெண் என்பதற்குரிய அந்த வசனங்களை அருளினான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்நாளில் சோதனைகள் என்பது தொடர்ச்சியாகத்தான் இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபிமார்கள் மிக கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள், சோதிக்கப்படுவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவரவருடைய ஈமானுக்கு ஏற்ப சோதிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இதில் நாம் 6வது நிகழ்வாக இதிலே பார்க்கிறோம். இது ஹிஜ்ரி 5வது வருடத்துடைய 6வது நிகழ்வு. 7வது நிகழ்வாக நீங்க பார்க்கலாம். இந்த ஹிஜ்ரி 5வது வருடம்
ஷவ்வால் மாதத்தில் அந்த கஸ்வத்துல் அஹ்ஸாப் அஹ்ஸாப் என்ற அந்த போர் நடைபெறுகிறது. இந்த போரை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அதாவது எதிரிகள் ஒரு மிக பெரும் ஒரு பலத்தை முழுமையாக ஒன்று சேர்த்த ஒரு போர் என்று நாம் சொல்வதாக இருந்தால் அதை இந்த அஹ்ஸாபுடைய போராகத்தான் இதை நாம் சொல்லலாம். ஏனென்றால் இஸ்லாத்தின் எதிரிகள், முஸ்லிம்களின் எதிரிகள் அனைவரும் ஒன்று திரண்டார்கள். அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு மிக பெரும் ஒரு பலத்தை, இதில் நீங்க எடுத்தீங்கன்னா யூதர்கள் என்ன செய்தார்கள், மிக மிக மோசமாக அல்லாஹ்வுடைய தூதரோடு செய்த அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் மீறியவர்களாக இவர்கள் தான், அந்த யூதர்கள் தான் ஒரு குழு என்ன செய்து மக்காவுக்கு சென்றது. இன்னும் பல முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்த கோத்திரங்களை எல்லாம் போய் தூண்டி அவர்களை எல்லாம் போருக்காக, அதாவது முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிட்டதில் ஒரு பெரும் பங்கை ஆற்றியவர்கள் யார் என்றால் யூதர்கள் தான். யூதர்கள் ஒரு பெரும் பங்கை ஆற்றினார்கள். அவர்கள் போய் சொன்னார்கள், மக்காவுக்கு போய் அபூ சுஃபியானிடம் சொல்கிறார்கள், நீங்கள் சென்ற வருடம் பத்ருக்கு வருவதாக வாக்களித்திருந்தீர்கள், நீங்கள் வரவில்லை, இப்போது நீங்கள் போருக்காக தயாராகுங்கள் என்றெல்லாம் போய் அவர்களை ஆர்வமூட்டி இப்படியாக என்ன செய்யப்பட்டது, ஒரு படை திரட்டப்படுகிறது. அந்த படை என்பது நாம் பார்க்கிறோம், சுமார் ஒரு 10,000 பேரை கொண்ட ஒரு படை, ஒரு பெரும் படை தயாரிக்கப்படுகிறது. அதாவது மதீனாவுடைய மொத்த எண்ணிக்கை, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அந்த அளவுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் ஒரு என்ன செய்தார்கள், மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் உள்ள வேறு கோத்திரங்கள், பனு கத்ஃபான், இப்படி பல கோத்திரங்களை எல்லாம் ஒன்று திரட்டி என்ன செய்தார்கள், ஒரு பெரும் பலத்தோடு வந்தார்கள். முஸ்லிம்களை முடித்து விட வேண்டும், இவர்களுக்கு ஒரு முடிவை கட்டிவிட வேண்டும் என்பதில் யூதர்களும் இதில் என்ன செய்தார்கள், மிகவும் சந்தோஷத்தோடு ஆனந்தமாக யூதர்கள் இருந்தார்கள். எனவே இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக விழிப்பாகத்தான் இருந்தார்கள். மதீனா மிக விழிப்போடு தான் இருந்தது. ஏன்னா எதிரிகள் எப்போதும் தாக்குவார்கள் என்ற ஒரு அச்சமான ஒரு சூழல் தான் இருந்தது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை அறிந்தவுடன், இப்படி ஒரு பெரும் படை நம்மை எதிர்க்க வருகிறது அப்படி என்று தெரிந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், ஆலோசனை நடத்தினார்கள். என்ன செய்வது என்ற ஆலோசனை நடத்தும் போதுதான் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதாவது நமது அந்த போர் முறைகளில் ஒன்றாக எது இருந்ததென்றால் அகழிகளை தோண்டுவது, அகழி தோன்றுவது என்ற அந்த முறை. எனவே அந்த மதீனாவினுடைய 3 பகுதிகளை நாம் பார்க்கும் போதும் அது மலைகளாலும் மரங்களாலும் சூழப்பட்டிருந்தன. அது ஒரு பகுதி தான் அந்த மக்கள் வருவதற்கு ஒரு பாதையாக இருந்தது. எனவே அங்குதான் என்ன செய்யப்படுகிறது, அந்த அகழிகள், மிக பெரும் அகழிகள் தோன்றப்படுகிறது. அகழிகள் தோன்றப்படுகிறது. எனவே அதில் இறங்கி வர முடியாத அளவுக்கு, அதில் அவர்களுக்கு இறங்கி வர முடியாத அளவுக்கு அந்த அகழிகள் என்ன செய்யப்படுகிறது, மிக ஆழமாக அவைகள் தோன்றப்படுகின்றன. அந்த அகழிகள் தோன்றப்படும் போது சஹாபாக்கள் அவங்களுடைய ஈமானிய உணர்வுகள், அவங்களோட அந்த ஈமானிய வலிமை அவர்கள் வெளிப்படுத்திய விதம், சுப்ஹானல்லாஹ், அந்த செய்திகள் நாங்கள் படிக்கும் போது நமது கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு உள்ள தியாகங்கள், அப்படிப்பட்ட தியாகங்கள் எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து நபித்தோழர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய வயிற்றை தூக்கி காட்டுவார்கள். பசியின் காரணத்தால் கல்லை கட்டி இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தனது ஆடையை அவர்கள் உயர்த்தி காட்டும் போது அங்கு 2 கற்கள் அங்கே கட்டப்பட்டிருந்தன பசியின் காரணத்தால். இப்படியான ஒரு பெரும் தியாகத்தோடு தான் அந்த அகழிகள் தோன்றப்பட்டன. அதில் பெரும் பெரும் கற்பாறைகள் குறுக்கிடுகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அதில் அடிப்பார்கள். அவைகள் தூளாக சிதறும் என்ற செய்திகள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடங்களில் பல நன்மாராயங்களை வழங்கினார்கள். ரோம், பாரசீக, யமனுடைய வெற்றிகளை எல்லாம் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நன்மாராயம் கூறினார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, அதில் இன்னும் பல அற்புதங்கள் நிகழ்ந்தன. உணவு, ஒரு சிறியான உணவு அனைவரும் உண்ணக்கூடிய அளவுக்கு பரக்கத்துள்ள உணவுகளாக மாறின அல்லாஹ்வுடைய உதவியால். இப்படி பல அற்புதங்களும் அங்கே நிகழ்ந்தன. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த போரை பொறுத்தவரையில் இதில் இவ்வாறாக அகழிகள் தோன்றப்பட்டு இருந்தன. இதை மக்காவுடைய காபிர்கள் இப்படி ஒன்றை எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒன்றை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இப்போது வந்து படை முகாமிடுகிறது, ஆனால் அவர்களுக்கு வர முடியவில்லை. அகழிகளால் இறங்க முற்பட்டாலும்
இங்கிருந்து என்ன செய்வாங்க, முஸ்லிம் படை வீரர்கள் அம்புகளை எய்வார்கள். அம்புகளை எய்யும் போது அதை அவர்கள் எதிர்கொள்ள முடியாமல் மறுபடியும் திரும்பி சென்று விடுவார்கள். இப்படித்தான் என்ன செய்தன, அவர்களை அதாவது அந்த அகலிகளால் இறங்கி வர முடியாத அளவுக்கு தாக்கிக் கொண்டே இருந்தான். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சில தொழுகைகள் கூட உரிய நேரத்தில் தொழ முடியாத அளவுக்கு நிலைமை இருந்தது. சில தொழுகைகள், அசருடைய தொழுகைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் சூரியன் மறைந்த பிறகு இஷாவோட எல்லாம் சேர்த்து தொழக்கூடிய அளவுக்கு நிலைமை இருந்தது. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்வார்கள் என்றால், எம்மை இந்த அசருடைய தொழுகையை விட்டு, இந்த சலாத்துல் உஸ்தா, இந்த நடுநிலை தொழுகையை விட்டு, இந்த நடுநேர தொழுகையை விட்டு எம்மை திசை திருப்பிய இந்த எதிரிகள் காஃபிர்களுடைய வீடுகளையும் கபர்களையும் அல்லாஹ் நெருப்பால் நிரப்புவானாக என்று சொல்லாங்க என்ன செய்தார்கள், அப்படியெல்லாம் துஆ செய்தார்கள். அப்ப எனவே இதில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த செய்தி கிடைக்கிறது என்றால், நம்மோடு ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்த யூதர்களும் நமக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்ற செய்தி அல்லாஹுடைய தூதருக்கு எட்டுகிறது. அந்த செய்தி கிடைக்கிறது. நாங்க பார்க்கிறோம். அதுல ஆரம்பத்தில் நாங்க பார்த்தோம், இதில் என்ன செய்யப்பட்டார்கள், பனு கைனுகா, பனு நதீர் போன்றவர்கள் வெளியேற்றப்பட்டாலும் அதில் அந்த பனு நதீர் அதில் சிலர் என்ன செய்தார்கள், அந்த ஹைபருக்கெல்லாம் போய் அங்கு அவர்கள் குடிபெயர்ந்தார்கள், ஹைபரில் வசித்தார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சதியை மறுபடியும் அரங்கேற்றினார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக. எவ்வளவுதான் அல்லாஹுடைய தூதர் அவர்களை மன்னித்து விட்டாலும் அவர்கள் சதி செய்பவர்களாகவே இருந்தார்கள் என்பதைத்தான் நாங்க பார்க்கிறோம். எனவே இப்படி நீங்க பார்க்கும்போது இவர்கள் உண்மையில் இந்த ஒப்பந்தத்தை மீறி விட்டார்கள், ஒப்பந்தத்தை முறித்து விட்டார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக என்ன செய்யறாங்க, காபிர்களுக்கு உதவி செய்கிறார்கள், உணவை கொண்டு போய் கொடுக்கிறார்கள், அவர்களுக்குரிய உணவு ஏனைய உதவிகளை செய்கிறார்கள். இப்படி ஒப்பந்தத்தை மிக தெளிவாகவே மிக துணிவோடு இவர்கள் இந்த ஒப்பந்தத்தை மீறினார்கள். ரசூலுல்லாஹ் அதை உறுதிப்படுத்துவதற்காக சில நபித்தோழர்களை அனுப்பி, சில அன்சாரி தோழர்களை அனுப்பி அதை உறுதிப்படுத்துமாறு சொன்னார்கள். அவர்கள் அதை உறுதிப்படுத்தினார்கள். ஆம், அவர்கள் ஒப்பந்தத்தை முறித்து விட்டோம் என்று சொல்லிவிடுகிறார்கள். இப்படியான ஒரு நெருக்கடியான சூழல். எனவே 10,000 பேரை கொண்ட ஒரு படை, இப்போது மதீனாவும் ஒரு பாதுகாப்பற்ற நிலை. என்ன காரணம், யூதர்களும் ஒப்பந்தத்தை முறித்து விட்டார்கள். இப்படி ஒரு மிக நெருக்கடியான ஒரு நிலை அங்கு இருந்தது. இந்த நெருக்கடியை பற்றி சூரத்துல் அஹ்ஸாப் என்ற அத்தியாயம் மிக விரிவாக பேசுகிறது என்பதை நாம் அறிவோம். எனவே அருமையான சகோதரர்களே, ஆனாலும் அல்லாஹுடைய தூதரும் நபி தோழர்களும் மிக பெரும் ஒரு ஈமானிய பலத்தோடு இதை அவர்கள் எதிர்கொண்டார்கள். அவர்களால் தொடர்ந்து இந்த நிலையை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை காபிர்களாலும். அதன் பிறகு அல்லாஹு தஆலா ஒரு மிக பெரும் பலமான காற்றை அவர்களுக்கு அல்லாஹ் அனுப்பினான். அந்த காற்று அவர்களுடைய அந்த கூடாரங்களை எல்லாம் அப்படி சிதறடிக்க செய்தன. அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு பயத்தை, அச்சத்தை அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டான். ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களை உளவு பார்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் நாளை படை அவர்கள் திரும்பி விடுவதாக முடிவு செய்து விட்டார்கள். இரவோடு இரவாக அவர்கள் திரும்பி விடுகிறார்கள். இதில் சில இழப்புகள், இதில் எந்த அளவுக்கு என்றால், காஃபிர்களுடைய தரப்பில் அவர்கள் 1000 வீரர்களுக்கு சமமானவர் என்று சொல்லக்கூடிய ஒருவரை கூட அவன் அந்த அகழியில இறங்கும் போது அலி ரலியல்லாஹு தான் அவர்கள் அவனை எதிர்கொண்டு அவனை வெட்டி கொன்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இதில் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த காஃபிர்களுடைய புறத்திலிருந்து எய்யப்பட்ட ஒரு அம்பு அவர்களுடைய உடல்ல அவங்கள தைக்கிறது. அதனால் அவங்க கடுமையாக காயமிட்டார்கள். அந்த காயத்தால தான் அவர்கள் மரணித்தார்கள், சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு. எனவே நறுமை சகோதரர்களே, சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹுடைய துஆ கூட எப்படி இருந்தது என்றால், அதாவது எப்படி என்று சொன்னால், இந்த பனு குறைலா என்ற மோசடி செய்த இந்த யூதர்களுடைய விஷயத்தில் யாதான் எனது கண்கள் குளிரக்கூடிய ஒரு தீர்ப்பை வழங்காமல் எனது உயிர் பிரியக்கூடாது என்று அவர்கள் துஆ செய்தார்கள். எனவே இவ்வாறாக அந்த அஹ்ஸாப் அந்த யுத்தத்தை எடுத்தீங்கன்னா, அந்த படை திரும்பிய போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? சொன்னார்கள், அவர்கள் இதற்கு பிறகு அவர்கள் படை திரட்டி எம்மோடு போரிட வரமாட்டார்கள், நாம் செல்வோம், இதற்கு பிறகு நாம் தான் சென்று அவர்களோடு போரிடுவோம் என்று சொன்னாங்க. அந்த ஹதீஸில் நாம் புகாரில பார்க்கிறோம். அதே போன்றுதான் அதன் பிறகு நிகழ்ந்தது. அதற்கு பிறகு அவர்கள் படையெடுத்து மதீனாவுக்கு வரவில்லை என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இவ்வாறாக இந்த அஹ்ஸாபுடைய போர், அதனுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் மிக விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு அற்புதமான செய்திகளை கொண்ட ஒரு போர் தான் அந்த ஹந்தக் என்று சொல்லுவோம், அஹல் என்று சொல்லுவோம், அஹ்ஸாப் என்ற அந்த போருக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய பெயர்கள்ல
ஒன்று குர்ஆன் 33 அத்தியாயம் அந்த பேரில் தான் இருக்கிறது. அதே போன்று அதை தொடர்ந்து இப்ப அதை தொடர்ந்து நாம் பார்ப்போமாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த போரை முடிந்து ரசூலுல்லாஹ் போய் உம்மு ஸலமா ரலியல்லாஹு வீட்டில் ரசூலுல்லாஹ் குளித்துக் கொண்டிருக்கின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், நீங்கள் என்ன ஆயுதங்களை நீங்கள் கீழே வைத்து விட்டீர்களா? மலக்குகளாகிய நாம் இன்னும் ஆயுதங்களை வைக்கவில்லை. நீங்கள் உடனே பனு குறைலாவுக்கு புறப்பட வேண்டும். நாங்களும் மலக்குகளோடு புறப்படுவோம் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பு செய்கிறார்கள், அதாவது அஸ்ஸருடைய தொழுகைக்கு பனு குறைலாவுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு உடனடி உத்தரவு. எனவே உடனே சஹாபாக்கள் செய்தார்கள், பனு குறைலாவை நோக்கி புறப்படுகிறார்கள். எனவே அருமை சகோதரர்களே, இப்ப பனு குறைலா நமக்கு தெரியும், இவர்கள் யூதர்கள். இவர்கள் என்ன செய்தார்கள்? ஒப்பந்தத்தை மீறினார்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக சதி செய்தார்கள், முஸ்லிம்களை அடியோடு ஒழிப்பதற்குரிய அனைத்து திட்டங்களையும் வகுத்தார்கள். என்ன செய்தார்கள்? மதீனாவை எதிர்க்க வந்தால் அனைவரும் சேர்ந்து போராடுவோம் என்ற ஒப்பந்தம் இருக்கு, அந்த ஒப்பந்தத்தை அப்பட்டமாக முறித்தார்கள், எதிரிகளுக்கு உதவி செய்தார்கள். இப்படி அதாவது எல்லா ஒப்பந்தங்களையும் மீறி செயல்படக்கூடிய ஒரு நாசகார ஒரு கூட்டமாக, அதாவது சதி செய்யக்கூடிய ஒரு கூட்டமாகவே இந்த கூட்டம் இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இவர்களை போய் ரசூலுல்லாஹ் பல நாட்கள் முற்றுகையிடுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய கோட்டைகளில் போய் ஒளிந்து கொள்கிறார்கள். அதாவது எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் எல்லாம் அஹ்ஸாபுடைய போர் முடிந்து அந்த களைப்போடு இருக்கிறார்கள், பசியோடு இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தங்களுடைய கோட்டைகள் என்ன செய்தார்கள்? போய் கோட்டைகளில் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். இவர்கள் கோட்டைகளிலிருந்து வெளியே வரவில்லை. அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு போன்றவர்கள் மிக வீரத்தோடு அவர்களை எதிர்த்து போராடுவதற்குரிய வார்த்தைகளை அவங்க அப்படியாக மக்களுக்கு, வீரர்களுக்கு உற்சாகமூட்டுகிறார்கள். அதன் பிறகு அல்லாஹு தஆலா அவர்கள் அந்த யூதருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் ஒரு பயத்தை, அச்சத்தை போடுகிறான். இறுதியில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் சரணடைகிறார்கள். அவர்கள் சரணடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முடிவுக்கு நாம் கட்டுப்படுகிறோம் என்று வந்து விடுகிறார்கள். அதன் பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள்? அதாவது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தீர்ப்பு, அவர்களுடைய தீர்ப்புக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? கட்டுப்படுறோம் என்ற மாதிரி இவர்கள் ஒரு இதை சொல்கிறார்கள். சஅத் இப்னு முஆத் அவர்கள் வரவில்லை, ஏன்னா அவங்க காயப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் இந்த இடத்துக்கு வரவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகு அவரை அவரை அழைத்து வருவதற்காக ஆள் அனுப்பி அவரை அழைத்து வருகிறார்கள். அழைத்து வரும்போது எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது இந்த யூதர்கள் எப்படியாவது தங்களுக்கு சாதகமாக இவர் தீர்ப்பளிக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் சுப்ஹானல்லாஹ், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அவங்களோட தீர்ப்பு என்ன எதுவாக இருந்தது என்றால், அவர்கள் சொல்கிறார்கள், இதில் உள்ள ஆண்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும், இந்த அனைத்து ஆண்களும் இவர்களில் கொல்லப்பட வேண்டும், இது பெண்கள் சிறுவர்கள் எல்லாம் கைதிகளாக பிடிக்கப்பட வேண்டும், இவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை போன்னு சொல்கிறார்கள், அதாவது 7 வானங்களுக்கு மேலக்கூடிய அந்த அரசுடைய ரப்பின் தீர்ப்பை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், அந்த ரப்புடைய தீர்ப்பு எதுவோ அதே தீர்ப்பை நீங்கள் சொன்னீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அது போன்று அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? அவர்கள் ஆண்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். அதே போன்று பெண்கள் அதில் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன என்பதை நாம் பார்க்கிறோம். இதிலே தப்பிச்சென்ற இதுல 10வது நிகழ்வாக நீங்க பார்க்கலாம், இல்ல 9வது நிகழ்வாக. இப்ப பனு குறைலா இதுல 8வது நிகழ்வு. 9வது நிகழ்வாக அதை தொடர்ந்து சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹுடைய மரணம், சஅத் இப்னு முஆத் அவர்களுடைய மௌத், அவர்கள் மரணிக்கிறார்கள். அவர்களுடைய மௌத்தை பற்றி எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன? ரஹ்மானுடைய அல்லாஹ் இஹ்தஸல் அர்ஷு லிமௌத்தி சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு முஆதுடைய மௌத்துக்காக ரப்புடைய அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மானுடைய அர்ஷ் குலுங்கியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். 70,000 மலக்குகள் இறங்கி வந்த ஒரு ஜனாசா தான் சஅத் இப்னு முஆத் நம்முடைய ஜனாசா. மிக சிறப்புக்குரிய ஒரு நபித்தோழர், அவருடைய மௌத் 9வது நிகழ்வு. அதே போன்று இதிலே 10வது நிகழ்வு, ஹிஜ்ரி 5வது வருடத்தினுடைய 10வது நிகழ்வாக யூதர்களில் ஒருவனாக இருந்த, எப்படி அந்த காபிப் இப்னு அஷ்ரஃப் என்ற ஒரு மோசமான ஒருவன் இருந்தானோ, அவன் கொல்லப்பட்டானோ,
அதே போன்று ஒருவன் தான் இந்த அவர்கள் இந்த யூதர்கள் ஒருவன் தான் அபா ராஃபி சல்லாம் இப்னு அபில் ஹுகைக் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன். அப்ப இவனை வந்து ஹஸ்ரஜ் கோத்திரத்தினர் இவனை கொல்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கேட்டான். இவன் மிக மோசமானவன், இவன் தப்பிச் சென்றவன், இவனை கொல்வதற்காக ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தார்கள். எனவே அந்த அனுமதியோடு அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், அந்த அந்த யூதன் என்ன செய்யப்பட்டான், அவன் கொல்லப்பட்டான். அவன் கொல்லப்பட்டான் என்ற நிகழ்வு இதில் 10வதாக நாம் பார்க்கிறோம். 10வது நிகழ்வு. அதே போன்று 11வது நிகழ்வாக ஹிஜ்ரி 5வது வருடத்தின் 11வது நிகழ்வாக அஷ்ஜ என்று சொல்லக்கூடிய ஒரு தூதுக்குழு அல்லாஹுடைய தூதரை சந்திக்க வருகிறது. அஷ்ஜ என்று சொல்லக்கூடிய ஒரு தூதுக்குழு. இவர்கள் வந்து சுமார் ஒரு 100 பேரை கொண்ட இவர்கள் வந்தார்கள். இதில் அவருடைய தலைவராக மசூத் பின் ரஹைலா என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய தலைமையில் இவர்கள் என்ன செய்தார்கள், இவர்கள் அல்லாஹுடைய தூதரிடம் இவர்கள் வந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இவர்கள் அந்த பனு குறைலாவுக்கு பிறகு சுமார் 700 பேர் வந்ததாகவும் ஒரு செய்தி அதிலே குறிப்பிடுகிறார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நிகழ்வு வந்து இதில் வந்து எத்தனாவது நிகழ்வாக நாங்கள் பார்க்கிறோம்னா 11வது நிகழ்வாக இந்த அஷ்ஜா என்று சொல்லக்கூடிய இந்த குழு அல்லாஹ்வுடைய தூதரை வந்து சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. அதே போன்று அடுத்து நாங்கள் பார்ப்போம், இந்த வருடத்தில் அடுத்ததாக ரசூலுல்லாஹி அவர்கள் அந்த குதிரைகளுக்கு மத்தியில் ஒரு போட்டியை வைத்தார்கள். குதிரைகளுக்கு மத்தியில் ஒரு போட்டியை வைத்தார்கள். ஒரு போட்டிய நிகழ்வு, அது சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி நீங்க புகாரில் கூட பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி அவர்கள் குதிரைகளுக்கு மத்தியில் ஒரு பந்தயம், ஓட்ட பந்தயத்தை வைத்தார்கள். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது அந்த மெலிய வைக்கப்பட்ட அந்த குதிரைகள், பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைகள் அந்த பந்தயத்தில் என்ன செய்யப்பட்டன, அந்த போட்டிக்காக அவிழ்த்து விடப்பட்டன. அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த அந்த பந்தயத்துடைய தொலைவு நீங்க எடுத்தீங்க, அந்த போட்டியின் தொலைவு ஹஃபியா என்ற இடத்திலிருந்து சனியத்துல் வதா என்ற அந்த மலைக்குன்று வரைதான் அந்த இருந்தது. அதே நேரத்தில் மெலிய வைக்கப்படாத குதிரைகள் என்று சொன்னா, அவைகளை பொறுத்தவரையில அதனுடைய தொலைவு வந்து சனியத்துல் வதாவிலிருந்து அந்த மலைக்குன்றிலிருந்த அந்த பனு ஜுரைக் என்று சொல்லக்கூடிய அந்த குலத்தாருக்கு சொந்தமான ஒரு மஸ்ஜித் இருக்கிறது மதீனாவில், அதுவரை இருந்தது. எனவே அப்துல்லா இப்னு உமர் சொல்ல, நானும் இந்த போட்டியில் பங்கெடுத்தவர்கள் ஒருவனாக இருந்தேன். அப்புறம் சொன்னாங்க, என்ன இந்த போட்டி வந்தா என்ன, குதிரைகள் என்பது அன்று யுத்தத்துக்கு பயன்படுத்தப்படக்கூடிய முக்கியமான ஒரு வாகனமாக இருந்தது. எனவே அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அதை பயிற்றுவிக்கக்கூடிய அமைப்பிலே இந்த போட்டிகள் நடந்தன என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ இதை வந்து இதில் எத்தனாவது நிகழ்வாக நாங்கள் பார்க்கிறோம் என்றால், இதில் 12வது நிகழ்வாக நாம் இதிலே பார்க்கிறோம். ஹிஜ்ரி 5வது வருடத்தினுடைய 12வது நிகழ்வு. அதே போன்று ஹிஜ்ரி 5வது வருடத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 13வது நிகழ்வாக இதுல கொண்டு வரார். மதீனாவில் ஏற்பட்ட ஒரு பூகம்பம் என்று சொல்லி ஒரு நிகழ்வை குறிப்பிடுகிறார். ஆனா இந்த நிகழ்வை பொறுத்தவரையில இது தொடர்பாக நாங்கள் பார்க்கும்போது ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை. இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது பலவீனமான செய்திகளாகத்தான் இருக்கின்றன. ஆதாரபூர்வமான ஒரு செய்தி இல்லை. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மதீனாவில் ஒரு பூமி அதிர்ச்சி, பூகம்பம் ஏற்பட்டது என்பதற்கு ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை. அதே நேரத்தில் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் அப்படி நடந்ததாக ஒரு செய்தி இருக்கிறது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் அவ்வாறு நிகழ்ந்ததாக ஒரு செய்தி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நமது இன்றைய பாடத்தில் நாம் ஹிஜ்ரி 5வது வருடத்தின் நிகழ்வுகள் என்று நாங்கள் 13 நிகழ்வுகள், அதில் 12 நிகழ்வுகள் தான், 13ஆம் நிகழ்வு பலவீனமான அந்த செய்தி, 12 நிகழ்வுகள். அப்ப இந்த நிகழ்வுகளை நாங்கள் மறுபடியும் சுருக்கமாக ஒரு முறை நாம் மீட்டிக்கொள்வோம். இதில் முதலாவதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தூமத்துல் ஜந்தல் என்ற இடத்துக்கு அவர்கள் படையெடுத்து சென்றது முதல் நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு முஸைனா என்ற அந்த குழு அல்லாஹுடைய தூதரை சந்திக்க வந்தது. மூன்றாவது நிகழ்வாக ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயாருடைய மௌத், ஸஅத் இப்னு உபாதாவுடைய தாயாரின் மரணம். அதே போன்று நாலாவதாக அதே வருடத்தின் ஷாபான் மாதத்தில்
பனுல் முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய அந்த போர், பனுல் முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய அந்த போர் 4வது நிகழ்வு. 5வது நிகழ்வாக ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த பனுல் முஸ்தலக் போரை தொடர்ந்து ஜுவைர் அவங்களை சொல்லாங்க அவங்கள உரிமையிட்டு அவர்களை என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹ் அவர்களை மனம் முடித்தார்கள் என்ற செய்தி. இது 5வதாக இதில் வருகிறது. அடுத்ததாக 6வது நிகழ்வாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த பனுல் முஸ்தலக் போரில் திரும்பும் போது ஆயிஷா ரலியல்லாஹுடைய பேர்ல என்ன அந்த அவதூறை இட்டு கட்டக்கூடிய அந்த நிகழ்வு, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ன செய்கிறான், அந்த அவன் செய்த அந்த மோசமான நிகழ்வு. அதற்கு அல்லாஹு தஆலா அவங்க ஒரு தூய்மையான பெண் என்பதற்கு ஒரு மாத காலத்துக்கு பிறகுதான் அவங்க ஒரு பரிசுத்தமான பெண் என்பதற்கான குர்ஆனுடைய வசனங்கள் அருளப் பெறுகின்றன. அப்ப எனவே இதில் உள்ள 6வது நிகழ்வாக நாம் இதிலே பார்க்கிறோம். 7வது நிகழ்வாக நீங்க எடுத்தீங்கன்னா அஹ்ஸாபுடைய யுத்தம், அந்த அஹ்ஸாபுடைய போர். அந்த போர்ல அவர்கள் பெரும் படையோடு வந்தாலும் அல்லாஹ் தஆலா அவர்களை தோல்வியோடு தான் திரும்ப செய்தான். ஆனா அந்த போர்ல பல தியாகங்கள் வெளிப்பட்டன. நபி தோழர்களிடம் அவருடைய ஈமான் அந்த உறுதியை வெளிப்படுத்தக்கூடிய பல நிகழ்வுகள் அதிலே காணப்பட்டன. உண்மையில் மிக கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள் நபி தோழர்கள். ஆனால் அந்த சோதனையில் அவங்க என்ன செய்தாங்க, அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்பதை தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஒரு மிக பெரும் ஒரு சோதனையுடைய காலமாக அந்த நாட்கள், அந்த மிக குளிரான நாட்கள், மிக குளிரான காலம். அந்த குளிரோடு சேர்த்தான் அந்த போர் என்பது இருந்தது. ரசூலுல்லாஹ் அதில் தான் என்ன செய்தார்கள், அந்த துவாவை கூட கேட்டாங்க. அல்லாஹும்ம முஜ்ரிய ஸஹாப் வஹாசிமல் அஹ்ஸாப் வமுன்ஸிலல் கிதாப் வஹாசிமல் அஹ்ஸாப் அல்லாஹும்ம ஹஸிம்ஹும். மேகங்களை ஓட்டுபவனே, வேதத்தை அருளியவனே, இந்த படையை நீ தோற்கடிக்க செய்வாயாக என்று அவன் செய்த துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த நிகழ்வு இதுல 7வது நிகழ்வாக நீங்க எடுத்தீங்கன்னா அந்த அஹ்ஸாபுடைய அந்த போர். 8வது நிகழ்வாக நீங்க எடுத்தீங்கன்னா இதுல என்ன, பனு குறைலாவுடைய அந்த போர், பனு குறைலா அந்த யூதர்கள். அடுத்தது 9வது நீங்க எடுத்தீங்கன்னா அதே வருடம் சாத் இப்னு முஆதுனுடைய மௌத். 10வது நிகழ்வு அந்த ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்த என்ன செய்றார், ஒரு தோழர் அந்த ஒரு யூதனை கொல்வது, அபா ராஃபி சல்லாம் இப்னு அபில் ஹுகைக் என்பவனை, அந்த யூதனை கொல்வது என்ற நிகழ்வு. அதே போன்று 13வதாக அஸ்ஜா என்ற ஒரு குழு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வருவது. அதே போன்று 12வதாக அந்த குதிரைகளுக்கு மத்தியில் நடந்த அந்த போட்டி, பந்தயம். இவைகள் இதில் நாங்கள் ஹிஜ்ரி 5வது வருடத்துடைய நிகழ்வுகளாக நாம் இன்றைய பாடத்தில் பார்த்தோம். எனவே நறுமை சகோதரர்கள், இத்தோடு நாங்கள் என்ன செய்யலாம், இந்த வகுப்பை, இந்த பாதையை முடித்துக் கொள்வோம்.